Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விட்டுக்கட்டி, பாமணி மற்றும் கொருக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 10 நாட்களில் அறுவடை செய்யும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் மழையினால் முழுமையாக சாய்ந்தன. இதனால் அறுவடை செலவு அதிகமாகும் என வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள், ஸ்டாலின் அரசு வேளாண் துறை இயந்திரங்களை குறைந்த விலை வாடகைக்கு கொடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் காரணமாக கடும் குளிர் நிலவியது. வெள்ளை கம்பளம் விரித்தது போல காணப்பட்ட பனிமூட்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. மேலும் கடும் குளிரும் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டமும் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டு சென்றனர். கடும் குளிரால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை அருகே நாய்கள் கடித்து குதறியதில் 5 ஆடுகள் பலியானதால் விவசாயி அதிர்ச்சி அடைந்துள்ளார். சிவன்மலை அருகே உள்ள ராமப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி ரத்தினசாமி. தான் வளர்க்கும் ஆடுகளை தொண்டுப்பட்டி அமைத்து அடைத்து வைத்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் பட்டியில் இருந்த 5 ஆடுகளை நாய்கள் கொடூரமாக கடித்து கொன்றும் சில ஆடுகளை கடித்து குதறியும் இருந்தன. கொல்லப்பட்ட ஆடுகளின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்ற நிலையில் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பகுதியில் சாலை விபத்தில் தந்தை மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வசித்து வந்த சாமுவேல் ராஜ் தனது 6 வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மத்திய பஜார் பகுதியில் வரும்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது லாரியின் டயரில் சிக்கி இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி